திருடாதே பாப்பா திருடாதே, திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் இந்த திருட்டை ஒழிக்க முடியாது. எடப்பாசி என்ன கூப்பிட்டீங்களா? ஆமா, என்ன சீரியல் செட் இருந்து 4 பல்ப காணோம்? வெடிச்சு போச்சுங்க. வெடிக்கிறதுக்கு இது என்ன பலூனா? என்ன வாயில அசை போடுற? மிட்டாய்ங்க. மிட்டாயி? 4 மிட்டாயி? சரிதான். 4 பல்ப திருடி 4 மிட்டாய் வாங்கி தின்னுக்கிறேன். இப்படி தினம் 4 பல்பா திருடுனா நான் கடையை இழுத்து மூடிட்டு ஊருக்கு போக வேண்டியதான். ஏன்டா திருட்டு போயல? இங்க பாருங்க, திருட கிடன்னு பேசாதீங்க. இதெல்லாம் ஒரு திருட்டா? இதெல்லாம் எனக்கு சிம்பிள்ங்க. ஓஹோ, இது சிம்பிள்னா அப்ப பெரிய திருட்டு மைக் செட் திருடிட்டு போயிருவியா? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நம்ம ஊர்ல முகமுடி கொள்ளைக்காரங்க கோயில்ல கொள்ளை அடிக்கிறாங்க, அங்க கொள்ளை அடிக்கிறாங்க, இங்க கொள்ளை அடிக்கிறாங்க. அந்த மாதிரி திருட நம்ம கடைக்கு வந்து என்ன பண்ணுவீங்க? வர சொல்றா, வர சொல்றா. 4 பேரை வர சொல்றா, 400 பேரை வர சொல்றா, 4000 பேரை வர சொல்றா, 4 ஜில்லாவைய திரண்டு வர சொல்றா. நான் என்ன அவ்வளவு தைரியம் இல்லாதவனா? ஒத்த கம்ப எடுத்து நான் சுத்தியா சமாளிப்பேன்டா. கம்பா? ஏன் நீ என்ன கடப்பாறையே சுத்துவியா? எங்க கொடுத்து பாருங்க. கம்பா? கம்பத்தான் சுத்துவியா? எங்கடா கத்துக்கிட்ட? காவேரி கரையில. காவேரி கரையில சாராயம் காய்ச்சி தானே கத்து கொடுப்பாங்க. நான் சின்ன பிள்ளையில கத்துக்கிட்டேன். நான் பிறவி கலைஞங்க. ஓ, பிறவி கலைஞரா நீ? இந்தா, இதாண்டா நான் சுத்துற கம்பு. ஓ, யா கும்மி. அதேங்கப்பா, நமஸ்காரம் எல்லாம் பண்றா, முறையா கத்திட்டு போல் இருக்கு. என்ன அளந்து பாக்குற? கம்புல 1 இன்ச்சு கம்மியா இருக்க கூடாது, சுத்த முடியாதுண்ணே. ஆமா, அடுத்தவங்க கம்பு அடிக்கணும்ல, முறையா கத்துக்கிட்டு சுத்துங்க. நல்லா பாத்துக்கங்க. கம்பு சுத்துறது என்ன விட யாராவது இருக்காங்களா? பாத்துக்கங்க, எப்படி சுத்துற பாத்துக்கங்க. இதே மாதிரி யாரும் சுத்த முடியுமா? கணக்கு எடுத்துக்கங்க. என்ன மாதிரி யாராவது சுத்த முடியுமா? இந்தியாவிலேயே இந்த மாதிரி யாரும் சுத்த முடியாது. பெரிய சுத்து. நான் கம்பு சுத்தி நீ பார்த்தது இல்லையா? அங்க வா. கம்பு எடுக்கிற விதை இருக்க, அப்படி எடுத்து இப்படி சுழட்டி போட்டா மறுபடியும் திரும்பி வந்த சோரி நான் அடிக்கிற மாதிரி அடிச்சிருவேன். அப்படியே பஸ் முடிச்சு ஓடி போயிரு. பங்களா நாய், என்ன சைக்கிள் வீலுக்கு ஜாதகம் பாக்குறியா? இது என்ன பண்றதுன்னு தெரியலண்ணே. எதையாவது பண்ணு. என்னடா பல இரும்பு தட்டுற மாதிரி தட்டுற? பெண்ட் எடுக்கிறேன். சைக்கிளுக்கு சொந்தக்காரன் வந்தா என்ன பெண்ட் எடுத்துருவாண்டா? ஆடுவா. என்ன கவுண்டரா சும்மா உட்காந்துருக்கீங்க? அதுக்காக வந்து சொரிஞ்சோட சொல்றியா? இல்ல 2 நாளா இந்த பெட்ரூமா சரியா மாட்டாங்க, கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி கொடுங்களா? வேணாம்ப்பா, நான் கொஞ்ச நாளாவே பெட்ரூம் மார்க்ஸ் எல்லாம் ரிப்பேர் பாக்குறது இல்ல. அண்ணா நான் ரிப்பேர் பண்றேன். வேணாம்டா, பெட்ரூம் மார்க்ஸ்னால உனக்கு எனக்கு ஆகாது, சொன்னா கேளு. அப்பா நீ போ. என்னமோ இலவசம் பண்ணி தர மாதிரிதான். அடேங்கப்பா, ரொம்ப சலிச்சுக்கிறாரியா இவரு. ஏங்க சவுண்ட் சர்வீஸ் வாடகை கொடுக்குறதுங்களா? இல்ல, விலை கொடுக்கறது. விலை கொடுக்கறது கேட்கலீங்க. சவுண்ட் சர்வீஸ் வாடகை கொடுக்கறது தான். கல்யாணத்துக்கு, காது குத்துக்கு, சடங்குக்கு மொத்தமா எடுத்துக்கிட்டீங்கன்னா 1000 ரூபாய். ஒவ்வொன்றுக்கு தனித்தனியா எடுத்துக்கிட்டீங்கன்னா 500 ரூபாய். கேட்கலையா? இல்ல, ஒவ்வொரு சடங்குக்கும் தனித்தனியா எடுத்துக்கிட்டீங்கன்னா 500 ரூபாய் 500 ரூபாய் 500 ரூபாய். கேட்கலையா? போடா பிஸ்கோத்து. என்னன்னா நீங்க ஆடி மாசம் வந்த கிராக்கி விட்டாதீங்கண்ணே. போடா, கத்தி கத்தி தொண்டை வீங்கி போச்சு. இன்னும் கொஞ்சம் பேசுங்க. அதாவது கல்யாணத்துக்கு 500 ரூபாய், காது குத்துக்கு 500 ரூபாய், சடங்குக்கு 500. போடா வெண்ண மகன. என்னன்னு நீங்க தொழில் பண்றீங்க? இருங்க, என்ன பண்ண போற? உனக்கு தெரியாது. ஆமா, இப்படி ஒரு குழப்பம் பழைக்கணுமா? இந்தாங்க ஆர்னி பக்கத்துங்க. கரெக்டா? ஹலோ, மைக் டெஸ்டிங் 1 2 3 4. கல்யாணத்துக்கா காது குத்துக்கா? கல்யாணத்துக்கா காது குத்துக்கா? கேட்கலையா? எத்தனை பாயிண்ட் வச்ச? 5ண்ணே. போடா, போய் 5 பாயிண்ட் வச்சுட்டோம். வச்சுட்டேன். எத்தனை பாயிண்ட்? 10. கல்யாணத்துக்கா காது குத்துக்கா? கல்யாணத்துக்கா காது குத்துக்கா? கேட்கலையா? டேய், இனிமே பாயிண்ட் இருக்கு. இனிமே பாயிண்ட் இல்லண்ணே. இல்லையா? கல்யாணத்துக்கா காது குத்துக்கா? கல்யாணத்துக்கா காது குத்துக்கா? கல்யாணத்துக்கா காது குத்துக்கா? கல்யாணத்துக்கா காது குத்துக்கா? டேய், நீ கொஞ்சம் பேசுற. இதுதான் படிக்கலங்க. பேசுங்க. கல்யாணத்துக்கா காது குத்துக்கா? கல்யாணத்துக்கா காது குத்துக்கா?
கல்யாணத்துக்காக காது குத்துக்கா போங்க சார், நீங்க விளையாடுறீங்க. ஏய், ஏன்டா ரெக்கார்ட் நக்கற? எனக்கு பிடிச்ச பாட்டுண்ணே. உனக்கு பிடிச்ச பாட்டுனா ஜனங்களுக்கு பிடிக்க வேண்டாமா? எல்லாருக்கும் பிடிக்கும்ண்ணே. இப்போ உனக்கு இந்த ரெக்கார்ட போடணும், போட்டு தொலை. நான் ரெக்கார்ட போடுறேன். டேய், இந்த பாட்டு எதுக்குடா போட்டு நீ? அண்ணே, நல்ல பாட்டுண்ணே. டேய், எடுடா. அண்ணே, அருமையான பாட்டுண்ணே. டேய், சொன்னா கேளுடா. அண்ணே, சிலுக்கு பாட்டுண்ணே, நல்லா ஐயோ, இருக்கும். அந்த பாட்டு எடுடா. சொன்னா கேளுங்க அண்ணே. அட, சொன்னா கேளுடா. ரசிப்பே தெரியல. வாங்க. டேய், எடுடா. வாங்க. மகளானாயே எடுடா. வாங்க அண்ணா. எடுடா அத. சீக்கிரம் வாங்க. பாசிக்கு போறவன என்ன வம்பல மாட்டி விட்டுட்டாங்க. ஐயோ. ஐயோ. டேய், டேய், எடுடா. ஏன்டா இந்த ரெக்கார்ட போட்ட? அண்ணே, நல்ல இருக்காட்டுண்ணே. என்ன நல்ல ரெக்கார்டு? உன்னை இதை நான் போட வேணும்னு சொல்லிருக்கேன்ல. அண்ணி கூட ரசிச்சாங்கண்ணே. என்னத்த அண்ணி ரசிச்சாங்க? அண்ணி ரசிச்சாங்க. இனிமே நீ போட்ட. அண்ணே, ரெண்டே வரி எனக்கு பிடிச்சுண்ணே. ப்ளீஸ், ஒன்ஸ் மோர்ண்ணே. அடே வேணாம்டா. நான் சொன்னா அடே, சொன்னா கேளுடா. அண்ணே, அடே, நீங்க ஏன்டா ஆளை அத? போட்டீங்கண்ணே. சொன்னா அடே, கேளுங்க. வேணாம்டா. அண்ணே, அடே, அடே, சொன்னா கேளுடா. நான் சொல்றேன் கேளுங்கண்ணே. ஐயோ, ஐயோ, சொன்னா கேளு. போங்கண்ணே. அட, வாங்க. வாங்க. போங்கண்ணே. ஏய், சொன்னா கேளுடா. அட, ஏறுடா. ஐயோ, மறுபடியும் மாட்டி விட்டானே. அம்மா. முக்கியம். உள்ள வாங்கண்ணா. அம்மா, கண்ணு பொறி பறக்குதுடா. எவனுக்கு வேணும் இந்த பொழப்பு? சாமி, அதை எடுத்துடுறா. அண்ணே, இன்னும் முடியலண்ணே. அண்ணே, சொன்னா கேளுங்கண்ணே. நீ சொன்னா கேளுடா, எடுத்துடுறா. முடியாதுண்ணே. டேய், முடியலடா. முடியாதுண்ணே. அட, என்னால முடியாதும்மா. வந்துட்டாடா. ஐயோ, நான் எந்த பக்கம் போறேன்? ச்சே, என்னங்க அண்ணன் இப்படி ஓடுறாரு? என்னங்க கிணத்துல ஒரு 10 வாடி தண்ணி எடுத்து கொடுக்க முடியல? இவரெல்லாம் ஒரு ஆம்பளை. கிணறு ரொம்ப ஆழமா இருக்குமோ, அதான் பயந்து ஓடுறாரு. என்னடா அது, ₹1 அனாதையா கிடக்குது, யாரையுமே காணோம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, ₹1 தெருவில் இருந்து எடுத்தா பணத்திலேயே போடலாம்னு சொல்லுவாங்க. பொன்மகள் வந்தாய், கோடி தந்தாய். என்ன நடுவோட சுத்திட்டு இருக்கீங்க? முண்டக்கண்ணி மாரியம்மனுக்கு வேண்டுதல் போட. என்ன கவுண்டர நடு ரோட்ல நிக்கிறீங்க? என்ன கேட்ட? நடு ரோட்ல நிக்கிறீங்கன்னு கேட்டேன். சரி, உட்கார்ந்துக்கிறேன். என்ன உட்காந்துட்டீங்க? சரி, படுத்துக்கிறேன். என்னாச்சு உங்களுக்கு? என்னமோ ஆகி போச்சு, போங்கடா. என்னமோ ஆச்சு உங்களுக்கு. நல்ல வேளை போயிட்டான். இப்ப எடுத்தா தான். இந்த வழியா தான் வந்தேன், எப்படியோ இங்கதான் கிடக்கணும். டேய், இருடா. என்ன தேடுற? ₹1 காணோம். ₹1 காணுமா? இங்க வா. எப்ப காணாம போச்சு? போன மாசம். ஏன் போன வருஷம் காணாம போனது இப்ப தேடக்கூடாது? திரும்புடா. ₹1 எடுக்க விட மாட்டேங்கிறானுங்களே. கவுண்டர் ஏன் இப்படி நின்னுட்டு இருக்காரு? தெரியலையே. என்ன கவுண்டர் நடுரோட்ல நின்னுட்டு மேல பாத்துட்டு இருக்கீங்க? ராக்கெட் ஒண்ணு பறக்குது, அதுவும் எத்தனை சோடு பறக்குது. நம்ம ஊருக்கு மேல பறக்குது. 3 பேர் தொங்கிட்டு வேற போறானுங்க. அப்படியா? என் கண்ணுக்கு ஒண்ணும் தெரியலையே. ஐ, பறக்குறான் பார். உன் கண்ணுக்கு தெரியலையா? இல்லையே. என் கண்ணுக்கு தெரியுதே. எங்க? அங்க பார், சந்து பக்கமா போறான். ஏய், வாடி, போங்க சந்துக்குள்ள. பார்த்ததே இல்ல. சந்துக்குள்ள போய் பாருங்க. போங்கடி. இவனுங்களை கட்டிட்டு குடும்ப நடத்தின அவனுக்கு விளங்குவானுங்களா? என் பேச்சை கட்டிட்டு சந்துக்குள்ள போறானுங்க பாரு. ₹1 எடுக்கிறதுக்குள்ள சந்திரமண்டலத்துக்கே போயிடலாம் போல் இருக்கு. ஐயோ, நிறுத்துங்க, நிறுத்துங்க. யார் யாரு? நான் தான். அழகே, நம்ம கவுண்டரு இன்னும் நடுவோட படுத்துருக்கீங்க. அப்படிதான் படுத்திருப்பேன். யோ, பணம் போக வேண்டாம், எந்திரிக்க அந்த பக்கம். யோ, பணம் போகணும்னா பணத்தை எந்திரிச்சு போக சொல்லுங்க. நான் எந்திரிக்க மாட்டேன். என்ன விளையாடே நீ? செத்தது யாரியா? வேற யாரும் இல்ல, நம்ம குப்புசாமி தான். ஓ, குப்புசாமியா? ஆமா. செத்து போயிட்டானா? ஆமா. குப்புசாமி செத்தா நான் குப்புறப்படுத்துக்கிறேன்னு வேண்டுதல். வேணா எல்லாரும் என் மேல ஏறி போங்க. யோ, எந்திரியா. முடியாதுடா. அப்புறம் என்ன, அவரை மிதிச்சுக்கிட்டே போவோம். அவர் ஆத்மா சாந்தி அடையட்டும். வாங்க வாங்க வாங்க. அம்மா, ஐயோ, சும்மா மிதிச்சாலே தாங்க மாட்டேன். போனத்தை வேற வச்சுட்டு மிதிக்கிறானுங்களே. அம்மா, எல்லாரும் போயிட்டானுங்களா? அடங்கப்பா, என்ன நோட்டு நகருது? நீ எங்க போனாலும் உன்னை நான் விட மாட்டேன். ஏய், இரு. ஏய், அட இருண்ணா, கொஞ்சம் நில்லு. அட நில்லு. அட அடப்பாசிக்கு போறதவனே நீயா? அன்றே சொன்னேன், நினைவிருக்கிறதா?
பழிக்கு பழி வாங்குவன் என்று எப்படி எமது திருவிளையாடல்? அட நன்றி கேட்ட நாய்க்குட்டி, ₹1 பணம் தூக்கிட்டு போறவெல்லாம் என் முதுகுல மிதிச்சு வீங்க வச்சுட்டான்டா. இன்றே சொல்கிறேன், என் திருவிளையாடலை பார். அந்த பொண சுடுகாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி உன்னை நான் பொணமாக்கி அனுப்புறேன்டா. அடிக்கிறீங்க நீங்க வச்சுக்கோங்க. சொன்ன கேளுங்க. பெரிய ஐநா சபையாளர் கையால் அடிச்சா பத்தாது, கட்டகம் படிச்சு பார்வனை நான் உட தட்டி விடுறேன் பாரு. முன்னெல்லாம் அப்பா அம்மா பொண்ணை பார்த்து ஊரை கூட்டி விருந்து நடத்தி கல்யாணம் நடத்துவாங்க. மைக் செட் வாடகைக்கு எடுப்பாங்க, சீரியல் செட் வாடகைக்கு எடுப்பாங்க. இப்ப அப்படியே நடக்குது. கண்ட இடத்துல பொண்ணுங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் கபால் தாலியை கட்டிடுறானுங்க. எப்படி செட் எடுப்பானுங்க? பேசாம இந்த ஊரை விட்டே போயிடலான்னு நினைக்கிறேன். அனுப்புங்க. இந்த ஊர் விட்டா நான் வர மாட்டேன். வேற ஊருக்கு போனா நல்லா இருந்துருமே. என்ன கவுண்டர ஜோடியா கிளம்பிட்டீங்க? அடுப்பு பூந்து பிரிக்கிறேன். இந்த ஊர்ல ஜோடியா போனா உங்களுக்கு எல்லாம் பிடிக்காது. 4 பேர் நின்னு பேசினா கலைச்சிருவீங்க. தியேட்டருக்கு வந்தா என்ன சினிமாவுக்கு வந்தீங்களாம்பீங்க, ஹோட்டலுக்கு வந்தா என்ன சாப்பிட வந்தீங்களாம்பீங்க, மரமேறவனை பார்த்தா என்ன மரமேறீங்களா அப்படிம்பீங்க. ஏன்டா ஆதி மனுஷனாவே இருக்கிறீங்க? கொஞ்சம் நாகரிக காலத்துக்கு வாங்கடா. என்ன பாரு, என்ன பாருனா ஒன்ன பாக்குறான். சிரிக்காது, அங்கேயே நின்றுவான். போடா. எனக்கும் ஜோடி கிடைக்கட்டும். உனக்கு ஜோடி கிடைக்காது, ஊருகா ஜாடி தான் கிடைக்க. வலிச்சு நக்கிட்டே போ. போடா போடா. ஏங்க பேக் அடிக்கிறீங்க? இங்க வாங்களே, இங்க வந்து பாருங்க. வாங்க வாங்க சீக்கிரம். ₹100 எடுக்காத. அட என்னங்கறீங்க? ₹100 கீழ கிடக்கு, எடுக்க விட மாட்டேங்கறீங்க. எனக்கு தெரியாது. ஏவனோ ரவுசு பார்ட்டி எங்கேயோ உட்கார்ந்து டக்காட்டி வேலை பண்ணிட்டு இருக்கான். ₹1 சாணி சகதி எல்லாம் பெறண்டது எனக்கு தான் தெரியும். இருந்தாலும் நூலை காணா. நான் யாராவது வர்றாங்களான்னு பாக்குறேன். ஐயோ, யாரையும் காணா. நீ அந்த பக்கம் பாரு. யாரையும் காணா. நான் சொல்ல டகாட்டி வேலை பண்ணிட்டான்னு. அண்ணா உங்களுக்கு இல்லையா? இல்லையே. உங்களுக்கு இல்லையே. எவனா ஒரு இழுச்சலாம் போட்டு போயிட்டான். நான் கொடுத்து வைக்கிறேன். பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல அப்பவே. சரியான கேவலத்துக்கு போறதுனா இருப்பான் போல இருக்கு. போச்சு. எப்ப பார்த்தாலும் இவன் தாண்டி என்கிட்ட டகாட்டி வேலை பண்ணிட்டு இருக்கான். சரி, இன்னைக்கு சகுனம் சரியில்லை. சடனாய் குறுக்க வந்துருச்சு.